அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்றான். ஒரு டீச்சர், என்ன பொறுத்தவரை நான் ஒரு டீச்சர், ஒரு டீச்சர் பெஸ்ட் டீச்சரா இருக்கணுமா இருந்தா ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி படிச்சு கொடுக்கவே இயலாது. அவர் எடுக்கிற எக்ஸாம்பிள்ஸ், அவர் எடுக்கிற உதாரணம் தான் பாடம். ஒவ்வொரு புள்ளையும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். ஒரு டீச்சர் கதை சொல்லணும், ஒரு டீச்சர் உதாரணங்கள் எடுக்கணும். உதாரணங்கள் எடுக்கிற நேரம் அந்தந்த அறிவு மட்டத்தில் உள்ள பிள்ளைகள் அதை அப்சர்வ் பண்ணுவாங்க, உறிஞ்சு கொள்வாங்க. எப்படி? அவர் அந்த உதாரணத்தை எடுக்கிற விதத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு 3 உதாரணம். படித்த புள்ள ஃபர்ஸ்ட் உதாரணத்தை புரிஞ்சிடும், ரெண்டாவது புள்ள அந்த மத்த எக்ஸாம்பிளை பார்க்கும். இது ஒரு டீச்சருக்கு தேவை. சுப்ஹானல்லாஹ், ஒரு பெரிய பாயிண்ட் அல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்துல முடிப்பான். அதுவும் ஆச்சரியம் என்னண்டா, இந்த குர்ஆன் அதுக்கென்று இந்த ஒரு ஆயத்துக்கு பல பக்கங்கள் எழுதுவார்கள் தஃப்சீர். ஒரு இமாமா எல்லாரும் எழுதக்கூடியவர்கள் எழுதி கொண்டே போவார்கள். அவ்வளவு பொக்கிஷத்தை அல்லாஹ் இதுக்குள்ள வைத்திருக்கிறான். அல்லாஹ் பாடத்தை நடத்துறான். பெரிய அளவுக்கு பக்கம் பக்கமாக பாடம் நடத்தவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? கமதலி கைஸின் என்கிறான் அல்லாஹ். கமதலி கைஸின் குர்ஆனில் நான் சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ் ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்தால் அதில் அதிசயம் இருக்கிறது. அந்த அதிசயம் ஒவ்வொரு வார்த்தையிலும் குர்ஆனில் இருக்கிறது. கமதலி மத்தரன் அல்லாஹ் சொல்ல, மழை பெய்யுது பாருங்க, அந்த மழை அல்லாஹ் என்ன சொல்றான்? கமதலி கைஸின். கைஸ்ண்டா ஒரு விவசாயி ஒரு மழை எதிர்பார்ப்பான். அவர் மழை எதிர்பார்க்க மாட்டார், பொருத்தமான மழையை எதிர்பார்ப்பார். கொஞ்சம் கொஞ்சம் மழை கூடிட்டு வைங்க, அதாவது சில காலங்களில் மழை கூடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லை தூவாங்க. தூவினா 3 மாச நெல், 3.5 மாச நெல் அப்படிலாம் இருக்குது, 2.5 மாசம். இந்த நெல்லை தூவின உடனே மழை காலம் கொஞ்சம் நல்ல இதா போகுதுண்டா என்ன பண்ணுவாங்க? அந்த டைம் எல்லாம் கவனிச்சு பார்த்து அந்த நெல்லை தூவாங்க. ஏன் அந்த நெல்லை தூவாங்க? அறுவடையை கொஞ்சம் லேட் ஆக்குவாங்க, சீசனை பார்த்து தான் அது செய்வாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க? இல்ல அவசரமா அறுவடை செய்யணும்னா அந்த நெல்லை தூவாங்க 2.5 மாசம். ஏனென்றா அழிஞ்சிடக்கூடாது என்பதற்காக. மழை வரவும் வேணும், மழை கூடுதலா வந்தாலும் பிரச்சனை, மழை வராட்டியும் பிரச்சனை. அல்லாஹ் சொன்ன கமதலி கைஸின். கைஸ்ன்ற பொருத்தமான மழை. ஒரு மண்ணில ஒரு விதையை போட்டு அது முளைக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு மழை வேணும். பொருத்தம் இல்லைன்னா செத்துருவோம். நாங்க 2 பேண்டோல் குடிக்கணும்னா 2 தான், 200 குடிச்சிட்டோம்னா கதை முடிச்சுதான். அது மருந்தாக இருக்கலாம், ஆனால் அதுவும் கூடினா செத்து போயிருவோம். அல்லாஹ் சொல்றான் கமதலி கைஸின் அஜபல் குஃபார நபாத்துஹு. அந்த மழை பெய்யுது, அஜப் என்கிறான். விவசாயி அதை பார்த்து, அந்த விளைச்சலை பார்த்து ஆச்சரியப்படுறான். விவசாயி ஆச்சரியப்படுறான். அந்த விவசாயி அந்த நிலத்தை பார்த்து எல்லாம் முளைச்சு அந்த மாதிரி பச்சை பசேலன்னு வருது. இதுல அஜப் என்று அல்லாஹ் பயன்படுத்துறான். ஏன்னா ஒரு விவசாயியோட பேசினா இது உங்களுக்கு புரியும். இங்க உள்ளவர்கள் யாரும் விவசாயியா இருக்க மாட்டீங்க, நானும் ஒரு விவசாயி அல்ல. ஆனால் விவசாயியுடைய உணர்வுகள் நான் நிறைய பழகி புரிஞ்சிருக்கிறேன், பேசி புரிந்திருக்கிறேன். விவசாயத்தை பத்தி நான் நிறைய பேசுவேன். உங்கள்கிட்ட கேட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏனென்றா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விவசாயி எங்களை மாறி இல்லை. எங்களுக்கு டே பை டே ப்ராஃபிட் அக்கவுண்ட்டுக்கு வந்துடலாம். எங்களுக்கு டே பை டே வியாபாரம் இருக்குது. ஒரு விவசாயத்துக்கு ஒரு வருடத்துக்கு மாத சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு மாதத்தில் கிடைச்சிடும். ஒரு விவசாயி வருடத்தில் 2 நாட்கள் தான், அதாவது 2 இடங்கள்ல தான் அவனுக்கு வரும். சில வேளை அதுவும் மழை வந்தால் வருடத்துக்கே ஒரு முறை சம்பாதிப்பதில் வருடத்தையே ஓட்டணும். அவ்வளவு பயங்கரமானது. அவன் நட்ட ஒவ்வொரு நிமிடமும் பயந்து பயந்து நட்டுவான். மழை கூடிருமா, மழை வராம விட்டுருமாண்டு. மழையை அல்லாஹ் எடுத்தால் அவன் நடுங்குவது எனக்கும் உங்களுக்கும் புரியாது பெரியவர்களே. ஒரு வருடத்துக்குரிய தயாரிப்பு அந்த அதாவது ஒரு தடவையில தான் எடுக்கணும். அதுதான் இது. இன்றைக்கு நிறைய பேர் பார்ட் டைமா தான் விவசாயம் பண்றாங்க. ஏன்னா இந்த காலத்துல அப்படி விவசாயம் பண்ண கஷ்டம்னால. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்து விவசாயியை அல்லாஹ் சொல்றான், என்ன நடக்குது? உங்களுக்கு மழை அனுப்பல, கல் மாறி அனுப்பல, வேற மலைகள் அனுப்பல, ரைஸ் தேவையான பொருத்தமான மழை அனுப்பியாச்சு. அஜபல் குஃபார் நபாத்து. அந்த ஆச்சரியப்படுறான் என்ன அர்த்தம்? அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த பச்சையை கண்டா ஒரு வருடத்தின் உணவு அவனுக்கு தயாராக்கப்பட்ட வெற்றியோடு சிரிப்பான், சந்தோஷப்படுவான். அவன் லட்சியத்தை அடைஞ்சிட்டான்னு அர்த்தம். இது எந்த ஜாப்லையும் கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுல கிடைக்கும். அதாவது அவன் போட்டது அவனுக்கு முளைக்கிற நேரம் முளைக்குமா இல்லையா, அறுவடை குறையுமா குறையாதா, துடிச்சிட்டு இருப்பான். நிறைய கனவுகள் தெரியும். அந்த நாட்கள் அவனுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அந்த நேரத்தில் பாருங்க அல்லாஹ் சொல்றான், என்ன அஜபல் குஃபார நபாத்துஹு. அந்த விளைச்சலை பார்த்தவன் ஆச்சரியப்படுற நேரம்.
சும்மயஹீஜு, பிறகு அது என்ன ஆகுது? அது அவ்வளவும் அசடா போகுது. அது அவ்வளவும் அந்த அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், ஃபதராஹு முஸ்ஃபர்ரன், நீங்க பாப்பீங்க என்ன, மஞ்சளா பாப்பீங்க. அது ஒரு ரம்புட்டங்க எடுப்போம் அல்லது நெல் எடுப்போம், ஒரு லெவல் தாண்டா நெல் கொட்டிரும். இப்ப கொட்டிற நெல் எடுக்க மெஷின் கண்டுபிடிச்சிருக்கிறான், அல்லது நெல் உளுந்துரும் கீழே. அந்த டைம் அவ்வளவு செஞ்சு மழையெல்லாம் வந்தாலும் அறுவடை டைமுக்கு செய்யாம விட்டோம்னா அது கீழே விழுந்துரும். மாங்காய் மரத்துல எல்லாம் மாங்காய் டைமுக்கு ஒழுங்கா இல்ல, அது அவ்வளவு அவிஞ்சு போயிரும். அல்லாஹ் சொல்றான், அது அழுக்காகி அது அப்படியே என்ன ஆகுது, லெவல் தாண்டி போகுது. ஃபதராஹு முஸ்ஃபர்ரன், நீர் பார்க்கிறீர் அது அப்படியே மஞ்சள் ஆகுது. எது ஆச்சரியப்பட்டானோ, எதை துடிச்சானோ, எது நடக்கணும் என்றானோ, அது அவன் கண்ணு முன்னாடி நடக்கிற நேரம் அடுத்த கட்டம் அது அவன் அறுவடை செய்ய முன்னாடி அது அப்படியே இதாகி கண்ணு முன்னாடி மஞ்சள் ஆகுது. மஞ்சள் ஆகிற நேரம் தும்மயக்கூனு ஹுதாமா, பிறகு அது குப்பையா மாறுது என்றான் அல்லாஹ். குப்பையா மாறுது. ரம்புட்டங்கா மரத்துல வர்ற சீசன்ல வந்த காய்களை நீங்க பிக்காம விட்டீங்கன்னா குப்பை, யாருக்கும் சாப்பிட இயலாது. வௌவால் கடிச்சிருக்கும், 4 விஷயம் கீழே உளுந்திருக்கும், சாப்பிட முடியாம குப்பையா போயிரும். தும்மயக்கூனு ஹுதாமா. அல்லாஹ் சொல்றான், என்ன அர்த்தம் விளங்குது உங்களுக்கு? இதுதான் துனியாவுடைய வாழ்க்கைன்றான். என்ன, நிறைய விஷயங்கள் நீங்க டார்கெட் பண்ணி போவீங்க, அது இல்ல வாழ்க்கை என்கிறான் அல்லாஹ். நீங்க ஒரு வீடை கட்டுவீங்க, திகாரியில் உங்க வீட்டை அடிக்க வீடே இருக்காது. ஒரு 2 வருடங்கள் தாண்டும். நீங்க போட்ட வாஷ்ரூம் அதை விட ஒரு வாஷ்ரூம் இருக்காது. ஃபதராஹு முஸ்ஃபர்ரா, நீ என்ன அது மஞ்சளா மாறிடும் என்றானே அல்லாஹ். பச்சை பசேல் என்று இருந்தது உங்க ஊடு ஆல் ஃபேஷனா மாறிடும். இப்போ உங்க கல்புக்கு அது மஞ்சளா தெரியும். இப்ப பச்சை இல்ல. கெட்ட நேரம் நீங்க ஆச்சரியப்பட்டு கெட்டினது கெட்டி முடிஞ்ச ஒரு ஆண்டுல இது எக்ஸ்பயர்ட் ஆகிரும். காரை வாங்குற நேரம் துடிச்சு போவோம், ஆஜபல் குஃபார் மாதிரி. ஓ இது வேணும் 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 என்று பல நாட்கள் கனவு. ஜாமத்தில் எலும்பி நான் அந்த காரை வாங்க போறேன்லாம் எலும்பி சொன்னவங்க இருக்கிறாங்க. என்னோட ஒரு கவுன்சிலிங் வந்த ஒரு வைஃப் சொல்றாங்க, என்ன திடீர்னு எழும்பு வரான் அந்த கார் வாங்கணும். அந்த அளவுக்கு பைத்தியமாகிற அளவுக்கு வாகனத்தை ஆசை வைத்தார்கள். இந்த உலகத்தில் ஏதாவது ஆசை வைப்பாங்க, ஓ நான் அந்த போனை வாங்கணும், அதை விட ஒன்றுமே இல்லை. அடுத்து என்ன படமோ அந்த படத்துக்கு முன்னாடி போய் நிக்கணும். இளைஞர்கள்ட்ட போய் கேளுங்க, துனியாவுடைய வாழ்க்கையில லட்சியம் என்ன, அடுத்த வார படத்துல முன்னாடி நிக்கணும். அந்த எந்த அளவுக்கு சீரழிந்து விட்டார்ன்றா இன்றைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் செத்து போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முடிந்தால் ஜனாசாவும் தொழுவித்து அடக்கம் செய்வார்கள் போல. அந்த அளவுக்கு வருகிற நேரம் சகோதரர் கால் பண்ணி சொல்றாரு, கொஞ்சம் சொல்லிருங்க. ஏண்டா அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்துச்சாம். ஒரு சகோதரர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு துவா கேட்கிறாராம். யா அல்லாஹ் இஸ்லாமிய பாட்டும் பாட்டிருக்கிறாரு, இஸ்லாமிய பாட்டும் படிச்சிருக்கிறாரு, யா அல்லாஹ் அதுக்காவது சொர்க்கத்தை கொடுத்துரு யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இல்ம் தூக்கப்படும் என்பதற்கு நேரடியான ஆதாரம். இல்ம் என்றால் என்ன? அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் செத்துட்டாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே செத்தவர் என்னமோ 16 ஏக்கர்ல என்னமோ அடக்குறாங்களாம். அப்படி ஒரு கதையும் போச்சு. அவ்வளவு பெரிய ஆள், பக்கத்துல எவனும் வரக்கூடாது, தன்னந்தனியா நிக்கணுமா. அது இன்னொரு பக்கம். பெருமையை பாருங்கள். செத்ததுக்கு பிறகு பெருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. பைனக்கும் அல்லாஹ் சொல்றான், கண்ணை திறந்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? உதுஉ இலல்லாஹி அலா பஸீரத்தின், மிக தெளிவான பார்வையோட அல்லாஹ்வின் பக்கம் நபியே என்ன அழைங்க. அல்லாஹ்வின் பக்கம் ரசூலுல்லாஹ் தெளிவான பார்வையோடு அழைத்தார்கள். இன்றைக்கு என்னாச்சு? எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஜன்னாவை கொடுங்க, யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுங்கன்னு வாழ்ற டைம் கேட்கலாம், ஹிதாயத்தை கொடுங்கன்னு கேட்கலாம், ஜன்னாவை கொடுங்க. இஸ்லாமிய பாடல் படித்தாராம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அந்த மலையில எதை அவன் துடிச்சு சந்தோஷமா பார்த்தானோ அது அவன் கண்ணு முன்னாடி நாங்கள் அவனுக்கு பயனில்லாததாக மாத்தினா அதுக்கு பிறகு அது மஞ்சளாக போய் குப்பையாக போரும். எது அவனுக்கு பெருமதியோ அதான் சின்ன பிள்ளைக்கு ஒவ்வொன்றாக வருவோம். இப்போ இன்னமும் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துனியா, துனியாவுடைய வாழ்க்கை லைபுன், அது விளையாட்டுன்றான் அல்லாஹ். என்ன விளையாட்டு? புள்ள கையில டாய்ஸ் கொடுத்த உடனே பாப்பா உடைக்க கூடாது ராஜா, இது இப்ப பண்ணக்கூடாது, கவனமா பார்க்கணும். ரிமோட் கார் 3500 ரூபாய், உடைச்சிடக்கூடாது ராஜா. அந்த படியை எடுத்து அப்படி நெஞ்சில அணைச்சிருவான். என் வாப்பா வாங்கி தந்த, அதை கேட்பதுக்கு எத்தனையோ நாள் அதுக்கு வெயிட்டிங்ல நின்று அந்த கடையில போற நேரம் எல்லாம் காட்டி கொடுத்தால்
என்னாச்சு? வீட்டுக்கு போய் அதை கவனமாக பிரிப்பான், அதை மோந்து கொள்வான். 2 நாள், 3வது நாள் எங்க வாப்பா வாங்கி தந்த ரிமோட் காரண்டா, அதை காணல, நீங்க வாங்கி தந்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு மறந்துடுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நாளைக்கு அது டாய்ஸ் பாஸ்கெட்ல இருக்கும், அதுல உள்ள பார்ட்ஸ் கலண்டு காணாமல் போயிருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் அது காணாமல் ஹொத்தாமா குப்பையாக மாறி இருக்கும். அந்த டாய் அவன் முன்னாடி மஞ்சளாக போச்சு. ஒரு நாள் அவனுக்கு ஆச்சரியம் ஊட்டக்கூடியதாக இருந்துச்சு. அது 2-3 நாட்களில் அவனுக்கு அது ஆல் டாய்ஸா போச்சு. இன்னொன்றை நோக்கி அவன் போகிறான். இது துனியான்கிறான் அல்லாஹ். துனியாண்டா என்ன? ஒன்று முடிய ஒன்று. இன்றைக்கு இந்த வீடை கட்டினால் நாளைக்கு இந்த வாஷ்ரூம் அல்ல, இங்கிலீஷ் பேட்டர்ன்ல வேற டைப்ல வாஷ்ரூம். ஏன்? இது ஆல் ஃபேஷன். உடையுது. இதை மாறி 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 நீங்கள் செய்வீர்கள். என்ன முடிவு? முடிவு என்ன? அல்லாஹ் சொல்ல லைபுன், நீங்கள் விளையாடுறீங்க. துனியா என்பது ஒரு விளையாட்டு. வலஹுன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது என்ன? என்டர்டெயின்மென்ட். என்டர்டெயின்மென்ட்டும் அப்படித்தான். இன்றைக்கு ஒரு படம் வந்தால் அதை பார்ப்பான். அதுதான் அவனை பார்த்து முன் சீட்ல நிக்கணுமா, பிளாக்ல டிக்கெட் வாங்கணுமா, எவ்வளவு மணித்தியாலம் போலில நிக்கணுமா, நிப்பான். அதே படம் நாளைக்கு அவனுக்கு மஞ்சளா போய்விடும். அல்லாஹ் சொல்ற ஃபத்தராஹு முஸ்ஃபர்ரா, அது அப்படியே மஞ்சளாக போய்விடும். அந்த படத்தை தூக்கி குப்பையில போட்டு புதிய படத்தை நடிகண்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எதுவும் உங்களை திருப்திப்படுத்தாது. இதான் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன்.